Hello viewers, once again welcome back to Lucky Gaming 25. ஓகே வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகலாம், ரைவல்ஸ். ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி as usual எல்லாம் பண்ணிடுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைபர் தான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வீடியோ பண்ணுறதுனால கொஞ்சம் லேக் ஆகிறேன். ஓகே, கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனாலே வந்துடும். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரைவல்ஸில் என்ன பண்ணுவோம் எப்போவுமே. நம்ம சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். சும்மா ஒரு கெஸ்ட்டு தான். நான் நார்மல் மேட்ச் போவோம், ஆனால் இப்போ அது பண்ண போகுது. அப்போ ரைவல்ஸில் நீ வேறு என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எதுக்கு முன்னாடி நின்றுன்னு இருக்கேன், ரேங்க்டு. அதான் ரேங்க்டு 200 ரோபக்ஸ் ஆச்சேன்னு கேட்பீங்க. ஆனால் இது நிறைய பேருக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். லைக் ஒரு 90% பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 100 லெவல் வந்துட்டிங்கன்னா எஸ், இனிமேல் ரேங்க்டு ஃப்ரீ. ஓகே, அண்ட் ரேங்க்டு இனிமேல் ஃப்ரீ தான் எல்லாருக்கும். உங்களுக்கே தெரியும், நான் ரோபக்ஸே இல்லை என் கையில். ஸோ இப்போ நான் ரேங்க்டு போகிறேன், நம்மளன்னா பார்த்துக்கணும். சத்தியமாக ரேங்க்டு ஃப்ரீ தான், போய்ட்டு செக் பண்ணுங்கள். ஸோ ரேங்க்டு தான் ஆட போகிறோம். 2v2 போடலாம். ரேங்க்டு ஒத்தாலாக பண்ணோன்னா என்னை முடிச்சு விட்ருவாங்க. ஐயோ கைஸ், 1 செகண்ட். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம சேனல் பார்த்தவங்க, நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ், ஓல்டு வியூவர்ஸ்னால் கண்டிப்பாக தெரியும். எஸ், ஒரு காலத்தில் ஆட்டோ ஷூட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இனிமேல் நான் யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி ஃபார் ரேங்க்டு. ஏன்னா ரேங்க்கில் வந்து நீங்கள் ஆட்டோ ஷூட்டுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா வரதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஈவன் தோ உங்கள் ரியாக்ஷன் டைம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும். ஸோ நீங்கள் எல்லாம் ஏன்டா அவன் ஸ்னைப்பரை பேன் பண்ணுவேன், சூப்பரு, கன்றாவியாக தான் ஆடுவேன் ஆட்டோ ஷூட் இல்லாமல். தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க. நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆட்டோ ஷூட் இல்லாமல். ஸோ எஸ், நாங்கள் ஆஸ் யூஷுவல் பர்ஸ்ட் ரைஃபிள், ஸ்லிங் ஷாட், எஸ் கொஞ்சம் அப்கிரேட் இருக்கும் அக்கௌண்ட்டில். ஆமாம், ஸ்லிங் ஷாட் தான் வாங்கியிருக்கேன். எப்போவே வாங்கிட்டீங்கன்னு கூட சில பேர் யோசிப்பீங்க. சத்தியம் பேட்டு வின்னா இல்லைங்க, உண்மையாக சொல்கிறேன். பேட்டு வின் அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் இல்லை ப்ரோ. பேட்டு வின்னான்னு சில பேர் நினைப்பீங்க. சத்தியமாக சொல்கிறேன், பேட்டு வின்னே இல்லை. ஸோ பேட்டு வின்னா யூஸ் பண்ணோன்னா நான் அவ்வளோதான், நான் காலி. அப்புறம் வாரானில் கோல்டு நிறைய அப்கிரேட்லாம் இருக்குது கொஞ்சம். அண்டு நம்ம ஸ்டார்டர் பண்டில் இருக்குது. எஸ், எப்படி ப்ரோ ஸ்டார்டர் பண்டில் வாங்கினேன், நீ தான் பேட்டு வின் இல்லைன்ற, அப்புறம் எப்படி உனக்கு ஸ்டார்டர் பண்டில் இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ ஆமாம், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு கிஃப்ட் பண்ணேன் ஆக்சுவலாக என் ஸ்டார்டர் பண்டில், ஓகேவா. ஸோ அதில் அந்த 2 ஷாட்டி நான் அப்புறமா காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஜெயிக்கிற வழியை பார்ப்போம். ஓகே, எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், ஸ்லிங் ஷாட் எப்படி யூஸ் பண்ணணுன்னு எனக்கு இன்னும் தெரில. வெறும் 100 கில் தான் பண்ணியிருக்கேன். நான் 7 மணி நேரம் ஆடியிருக்கேன் ஸ்லிங் ஷாட் வச்சு. சர்ப்ரைஸ் என்ன, நான் இவ்வளோ நேரம் கீழே நான் அப்படியே வேலை போயிட்டு அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தோம். அவனுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் நான் அங்கே சைடு வந்தது. இப்போ நான் பிரான்ஸ் 2ல் தான் கைஸ் இருக்கேன். ஏன்னா நேற்றுலேருந்து தான் ஆட ஆரம்பித்தேன். நேற்றுலேருந்து ஆடி இப்போ தான் பிரான்ஸ் 2 வரும். எப்படியாவது நிமசஸாவது போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதுனா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சத்தியமாக சொல்லுவேன், சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக நிமசஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு ஏம், ஆர்ச் நிமசஸ் அந்த ஸ்கின் எடுக்கணும், எல்லாருக்கும் அந்த ஏம் இருக்கும். அட்லீஸ்ட் ஏன் ஏம் பிளாட்டினம், லைக் பிளாட்டினம் ஆனிக்ஸ் அது போகணுன்னு ஒரு ஏம் இருக்குது. அட்லீஸ்ட் 1000 கிலோ ரொம்ப ஆசையாக இருக்கும் எனக்கு. ஆக்சுவலாக மற்ற பிளேயர்ஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த ஆசை வரும்.
சே நம்மளும் பேட்டு வின் பண்ணால் இப்படி இருக்கும் லைக் தட் எனக்கு வந்து ஒரு ஃபீல் வேணும். அட்லீஸ்ட் ஒரு நிமசஸ் அட்லீஸ்ட். ஆனால் நான் அவ்வளோ நல்ல பிளேயர் இல்லை ப்ரோ. இவ்வளோ நாளாக ஆட்டோ ஷூட் சில பேர் நினைப்பீங்க ப்ரோ இவ்வளோ நாளாக ஆட்டோ ஷூட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு நல்ல பிளேயர் ஆகணும்னு பார்க்குறீங்களேன்னு சில பேர் சொல்லுவீங்க. இது ஃபேக்காக கூட இருக்கும்னு நினைப்பீங்க சில பேர். சத்தியமாக சொல்கிறேன் ஃபேக் இல்லை. நான் ஒரிஜினல் தான் ஆடுறேன். நான் ஆட்டோ ஷூட் இல்லாமல் தான் ஆடுறேன். எடிட்டிங் லைவ் எதாவது தூக்கிட்டு ஆடுறதான் பார்க்காதீங்க. சத்தியமாக எடிட்டிங் நம்ம வீடியோவுக்கு எடிட்டிங்னு ஒன்று பண்ணவே மாட்டேன் ஓகேவா. ஏன்னா நான் வந்து வாய்ஸ் ஓவர் கூட ஆஃப்டர்வர்ட்ஸ் கொடுக்குற மாதிரி கூட பண்ண மாட்டேன். ஸோ எல்லாம் அந்த கேம் ப்ளே பண்ணும்போதே பேசிக்கிட்டே பண்ணுறது. சம்டைம்ஸ் நான் கேமில் வந்து லைக் எப்படி ஐயோ டக்குன்னு அதை வாயில் வர மாட்டேது. ஓகே இன்றைக்கி ரொம்ப லேக் ஆகுறேன். என்ன வரும்? ஓகே ஓகே நான் கேமுக்குள்ளே போயிடுவேன். அப்படியே பேச மாட்டேனா. திடீர்னு வந்து கேமில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. லைக் எப்படி சொல்ல எனக்கு அது எப்படி சொல்லணும்னு தெரில ஓகேவா. ஸோ ஐம் நாட் சேயிங் தட். ஸோ தான் ரிஸ்கி ஆயிடும். சூப்பர் ஷார்ட் கன்னை ரிமூவ் பண்ண மாட்டேன் ஆல்ரெடி. ஓகே அந்த கேமுக்குள்ளே வந்து போயிடுவான் அப்படியே. ஓகே ஓகே எனக்கு எப்படி சொல்லலாம்னு தெரிஞ்சிச்சு. அந்த கேமில் வந்து ரொம்ப மும்முரமாக ஆட ஆரம்பிச்சிருவேன். எல்லாத்தையும் மறந்துடுவேன் நான் என்ன பண்ணின்னு இருந்தேன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட. ஓகே ஆட்டோ ஷூட் இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ரேங்க்டில் ஆட்டோ ஷூட் இருந்தாலும் வேஸ்ட்டு மாதிரி தான். ஷார்ட் கன்னை ரிமூவ் பண்ணிடுவோம். நான் எதுவுமே ரிமூவ் பண்ணல. சூப்பர் இல்லை போயிடுச்சா. ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது. ஓகே எனிவேஸ் கொஞ்சம் சீரியஸாக தான் ஆடணும். இப்போ நான் என்ன பண்ணேன் இப்போ நான் நல்லாவும் ஆடணும். வைதவே நான் ஈலோவும் கிரைண்ட் பண்ணோம். கண்டிப்பாக சொல்கிறேன் நான் நிமசஸ் தான் போட மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு ஆனிக்ஸ். எனக்கு தெரிஞ்சு நிமசஸ்க்கு போனோன்னா எவ்வளோ தேவை? 3600 நினைக்கிறேன். இது ரைட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே என் கூட ஆடுறவங்க ஏன் எல்லாம் அன்றாங்கடாவே வராங்க? ஏன்னா நான் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கன்பிளே டெவலப் பண்ணேன். நான் பக்கா நூபு. அவன் வந்து என்னை சாத்த போனால் அப்படியே கிளிச் பண்ணலான்னு ட்ரை பண்ண. கிளிச்னா வேலைக்கு அதே டே சம்மந்தமெல்லாம் விழுக்கிறேன்னு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லாஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்கும்போது கைஸ் கண்டிப்பாக நான் எக்ஸாகன் மட்டும் தான் வச்சுருக்க மாதிரி இருக்கும் வீடியோ. இப்போ தான் நான் ஸ்லிங் ஷாட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாங்கினேன். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் இப்போ எனர்ஜி பிஸ்டல்ஸ் தான் வாங்க போகிறேன். ப்ரோ என்ன செகண்ட்ரியாக வாங்குறேன்? ப்ரைமரியை தான் நல்லா கிண்டு வாங்க ப்ரோன்னு வைங்க. நல்லா இது மாதிரி வாங்குங்க ப்ரோ. நல்லா மினிகன்னே மாதிரி ஸ்ட்ராங்கான வெப்பன் வாங்கி ஸ்ட்ராங்காக இருக்கு ப்ரோன்னு வைங்க. அந்த மாதிரி தான் வாங்கலாம். ஆக்சுவலாக அந்த மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும். நைஸ் இட்ஸ் குட். பட் வந்து பைதவே இப்போ நான் என்ன பார்க்கணுன்னா நான் ப்ரைமரியில் நல்ல வெப்பன்ஸ் இருக்குது. நார்மல்லே நல்ல வெப்பன்ஸ் இருக்குது. பெஸ்ட் ரைஃபிள் லைக் நார்மல்லே நல்ல கன் இருக்குங்க. ஏஆர் ஓசிலே கிடைக்கும். ஏஆர்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கண்ணை வச்சு நீங்கள் எவன் மினி கன்னா வாங்க போகிறான்? சொல்லு நீங்களே சொல்லுங்க கைஸ். இவ்வளோ நல்ல வெப்பன்ஸ் இருக்குது. இதை விட்டுன்னு எவன் மினி கன்னா வாங்க போகிறான் சொல்லுங்கள். அதை விட்டுன்னு என்னடா இது ஒரு ஷாட்டு கூட அவன் மண்டை மேலே பட மாட்டேங்குது. என்னடா யூஸ் பண்ணுறான்? நைஃபா யூஸ் பண்ணுறான்? நைஃபா ஃபிஸ்டா? கையில் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ப்ரோ கையை காட்டுங்க ப்ரோ. வீடியோவில் வருவீங்க கையை காட்டுங்க. சூப்பர் கைஸ் சூப்பர். டீம்மேட் கோட்டாக இருக்குது. என் ஈழ எல்லாத்தையும் தூத்துருவாரு. மாஸ் டீம்மேட். இவரை கூப்பிட்டு போயிட்டு விளாட்லாம். நல்லா பிசி பிளேயரு ஏம்பாட்டு வச்சுருக்காரு ஒன்று அப்படின்னா இருக்காது. கண்டிப்பாக ஏம்பாட்டு தான் வச்சுருக்க மாட்டாங்க.
பின்னாடி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? ஐயோட ஆட்டோ ஷீட் இருக்கு ஞாபகம் இல்லை நினச்சிக்கிட்டு நான் வெயிட் பண்ணுறீங்க. நான் ஆட்டோ ஷீட் வேலை செய்ய மாட்டேதுன்னு. டை ப்ரோ டை. ஓகே ரீலோட் தான். ரீலோட் பண்ண கன்னத்தை சுடு. அவள் தான் அச்சிடாது. எப்போ நம்ம டீம்மேட் வரா மாதிரி ஆடுறாரு, வரா மாதிரி. ஓகே என் லெவலை பார்த்து சில பேர் சொல்லுவீங்க, ப்ரோ என்ன ப்ரோ ஸ்னைப்பர் லெவலும் இவ்வளோ கில்ஸ் தான் தெரியுங்கன்னு. எஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. வெறும் 1491 தான். சின்ஸ் ஸ்டில் ஐ எம் 156 லெவல். அவன் இந்த லெவலில் டார்க் மேட்டரே வச்சுருக்கான் ப்ரோ, நீ என்ன ப்ரோ பண்ணுறேன்னு சில பேர் சொல்லுவீங்க. எஸ் தட் இஸ் த ட்ரூத். நிறைய பேர் இப்போனா டார்க் மேட்டரே வச்சுருக்காங்க 140 லெவல். அது எப்படின்னா லைக் அவங்க வந்து ஹவர்ஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் ஆடுறாங்க. ஃப்ரீ ஃபார் பால்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே கொஞ்சம் ஜாம் ஆகுறேன் ஏன்னு தெரில, ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பண்ணுறதுனாலையா சத்தியமாக ஐடியாவில். சரி அதெல்லாம் அவன் ஆர்பிஜி நான் பேன் பண்ணிடணும். எமோட் ஆர் யூ சீரியஸ்? ஏன்டா இவ்வளோ நேரம் ஒருத்தனையும் அடிக்காம ஆர்பிஜி அடிச்சுட்டு நீ ஏதோ பெரிய இவன் மாதிரி எமோட் போடுற நீ? அது சத்தடா வாடா. நீ ஏன் இவ்வளோ ஸ்பேம் பண்ணும்போது ஏன்டா நான் தான் ஸ்லிங் ஷாட் வச்சிருக்கேன்டா, நான் எவ்வளோ ஸ்பேம் பண்ணுவேன். வா நம்ம டீம்மேட் என்ன பெயிண்ட் பல்கன்னு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா கோட்டாக இருக்கும். வா ஆர்பிஜி யூஸ் பண்ணி நீ எமோட் போடுற நீ. வா இங்கே வெளியே போ. எமோட் போடுறான் இப்போ நான் போடுறேன். வா சம்மர் டேஸ் வச்சுக்கோ. எமோட் போடுறான் ஆர்பிஜி வச்சுன்னு. கைஸ் வாங்க கைஸ் நம்ம சேர்ந்து எமோட் போடுவோம் ஜெயிச்சுட்டு. வாடா எமோட் போடுறல. யார நீயா? ஏய் நான் ஸ்பாம் பண்ணாட்டான். ஸ்பாம் பண்றான். போடா நீ மட்டும் ஸ்பாம் பண்ணுவியா? நான் உனக்கு மேலடி. டேய் பை வந்துட்டான்டா. மெயினாலே வந்துட்டான்டா. எங்கடா போனா? எங்கடா இங்கே தான்டா கண்ணா. ஏய் சத்ரா வாங்க ப்ரோ, கமான் ப்ரோ, யூ காட் திஸ் ப்ரோ. ஓ நான் கூட ஃபிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஏதோ இது இருக்குன்னு நினச்சேங்க. அவரோட அவதாரே அப்படிதாங்க. நான் ராப்புன்னு நினச்சேன், இப்போதான் தெரியுது அவர். நான் பார்க்கும்போது மட்டும் ஃபுல்லாக ஒருங்க எண்ணா ஓடின்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை எனக்கு தான் கண் தெரியலையா? ஓகே கமான் ப்ரோ எமோட் போடுங்க ப்ரோ. மாஸ் ப்ரோ. ஓகே ஃபைனலி ஹார்ஷோ. Yes, I want that much times. இது ஆக்சுவலாக கான்ட்ராக்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா ப்ளே கொடுத்துட்டு ப்ரான்ஸ் இங்கே போயிட்டு கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓ எப்படா முடிஞ்சது இது? ஃப்ரம் எவ்ரி ரேங்க்டு வின்னு சொல்லுது. பட் நான் அவ்வளோனா வின் பண்ணலையே. 10 வின் தான் பண்ணியிருக்கேன். 10 வின்னு 5 50 நாளாக கிடைக்கணும். ஓ 50 தான் கேட்டுச்சா? சரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே இப்போ நம்ம அடுத்த மேட்ச் போகலாம். 288 கண்டிப்பாக இந்த வீடியோ முடியறதுக்குள்ள பிரான்ஸ் இது போகலாம். பிரான்ஸ் 3. ஓ அந்த ப்ரோவை கூப்பிட்டு போனோன்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஞாபகம் மறதி. சூப்பர். மாஸ் மஜா. அகைன் பிளே கிரவுண்டா. இந்த வாட்டி பிரான்ச் வந்துடுங்க. அடுத்த வாட்டி என்ன பிரான்ச் 2 வருவானா? சரி வாங்க. ஆர்பிஜி ஃபஸ்ட்டு எடுத்தாலே ஆர்பிஜி. எதுக்கு ஸ்னைப்பரே பேன் பண்ணணும்? ஆனா
கட்டான வச்சு எல்லாரையும் சூறு விடுறான். வா வந்துட்டேன். வா ப்ரோ அரேனா ஸ்கின்னு போட்டிருந்தா நீ பெரிய ஆள் ஆயிடுவியா? வாடா ஓசில கட்ச ஸ்கின் அரேனா ஸ்கின்னுண்ணா. இப்போ நான் அரேனா ஸ்கின்னுண்ணா. ஸ்கின் இல்லை அவத்தாரு மாற்றிக்கோங்க. நம்ம ப்ரோ மெடிக்கிட் வச்சுருக்காரா? அவர் லோ ஹெச்பி மாதிரி இருந்துச்சு, டடானா ஏறின மாதிரி இருக்குது. எனக்கு கெய் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பிளர் 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 ஐயோ என்னை எப்படி பிளர் பண்ணனே தெரியாதே. கெய்ஸ் யாரும் அவங்க பேரை மட்டும் பார்க்காதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். அண்ணா காப்பி ரேட்னா குத்துறா அண்ணா, பிளான்ட்டுனா இல்லைண்ணா. ஐயோ நான் பார்த்தாடா அவள் தான் என்னை பிடிச்சி விட்டுவாங்களே. எடுக்கிட்டே வரீங்களாடா? ஐயோ அவன் என்னை கொல்லவே கூடாது. கொல்லாத ப்ரோ, எங்க தமிழ் தாங்க. ஐயோயோ ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சாதான் எனக்கு ஓ எனக்குனே வரீங்களாடா காப்பி ரேட் வரணும்னு. ஐயோ அவனை கொல்லக்கூடாதுடா போ. ஐயோ ஐயோ கிழிஞ்சுது. ஐயோயோ என் மனசுக்குள்ள தீய வச்சா. ஐயோ அவ்வளோதால முடிச்சு விட்டீங்களே, அவ்வளோதான். ஏண்டா கம்பேக் குடிலான்னு ஹாப்பியாக வந்தேன், என்னை ஹாப்பியாக போக வச்சுட்டீங்களே. என் மனசுக்குள்ள தீய வச்சா. அவனுக்கு நான் டேமேஜே கொடுக்க மாட்டேன்டாடி, ஓடுறான் அந்த சைடு. நான் அப்பா அடி முடிச்சு விட்டேன். மாசு ப்ரோ உன்னை நான் ரோபக்ஸ் தரேன். ஃபஸ்ட்டு நீ எனக்கு ரோபக்ஸ் தான், அப்புறமா தான் தரேன். கெய்ஸ் யூடியூப்லேருந்து இன்கம் வந்தது கெய்ஸ், என்னால் ரோபக்ஸ் தான் வாங்க முடியும். இங்கே வாடா. என்னது ஸ்டஃப்பு டப்பு? என்னடா அது டப்பு பஃப்பு டப்பு லப்பு? என்னடா அது பேர் வைக்கும்போது பார்த்து வைங்கடா. நானே பில்ஹுட் ரைவில்ஸ்ன்னு வச்சுருப்பேன். பில்ஹுட் பிடிக்கும், ஆனால் ரொம்ப பெரிய ஃபேனாக இல்லை. ரீசெண்டாக பில்ஹுட் தான் வந்து இருக்குல்லே வந்து சீப்பஸ்ட்டுன்னு இல்லை. லைக் ஹவு குட் ஐ சே தட்? ரோபக்ஸ் 0 ரோபக்ஸ் அவத்தார் இன் யூடியூபர்ஸ், அதான் அது. ஆனால் அது வச்சேன் சும்மா போர் அடிக்குதுன்னு வச்சேன். அதை வச்சு ஃபேக் ஸ்கின் கேஸ் தான் வாங்கலை, சத்தியமாக சொல்கிறேன். அப்படி பண்ணாலும் ஏ பேக்கனே நீ என்ன போட்டுறா, அவன் போட்டான்டா எனக்கு காப்பி ரைட்ரா. போடுறா ஹே பேக்கன், வாட் ஆர் யூ டூயிங் பேக்கன்? பேக்கன் அட்ரா டே பேக்கனே ஏன்டா பழி வாங்குற? அட்ரா டக்குனு அட்ரா அவன் வந்துட போறான்டா. அப்பாடி பேட்டுவினா ஸ்கின் கேஸ் கேட்டால் நல்லா இருக்கும், ஆனால் அசிங்கமாக இருக்குமே வீடியோவில். வா அந்த பேக்கன் அச்சாண்டாடி ப்ரோ. விட்டானு காப்பி ரைட் கொடுத்துருவேங்க ப்ரோ. நீங்கள் சும்மா இரு ப்ரோ, கேப்பை விட்டு வெளியே போ ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற? ஐயோ நான் ஒன்று அடிக்கவே மாட்டேன், என்னை ஆளை விடு சாமி. நான் கிளம்புறேன், நான் ஒன்று அடிக்கவே மாட்டேன், விட்டுரு. அச்சா கீழே காட்டும் விடுவேனா? ஐயோ ஏன் பிளான் போட்டான்டா எனக்கு காப்பி ரைட் கொடு. நான் ஒரு அடி கூட படாதுடா உன் வேலை. டேய் இப்போ சொல்கிறேன்டா, கீழே பேர் காட்டும்டா, அதுக்காகவே அடிக்க மாட்டேன்டா உன்னை ப்ரோ. நீ அடிச்சு முடியும் ப்ரோ. சப்பாலு அடிக்கல. ஐயோ வெறியாகி அடிச்சிடலாமான்னு இருக்கு, ஆனால் காப்பி ரைட் வந்துடுமோன்னு பயமாக இருக்கு. ஓகே அடிக்க போகிறேன். ஓகே கைஸ் நான் பார்க்க போகிறது தம்பிங்களா, யாரும் காப்பி ரைட் கொடுத்துறாதீங்கப்பா. உங்கள் வீட்டு தம்பியா நினச்சி என்ன விட்டுருங்க. காப்பி ரைட்லாம் கொடுக்கக்கூடாது, தப்பு.
ஆனால் ரொம்ப நல்லா பெருசாக கட்டும். போடி ப்ரோ 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 போடி காட்டலடா, காப்பி ரேட் வராமல் இருந்தால் ஓகேடா. ஓகே, நம்மளோட கேமே வந்து Bronze 3 தான் இன்னைக்கு. ஸோ நம்ம அது கேம் எப்போ காப்பி ரேட்டாக பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. எவன்டா அவன் சாலா மேலே வயலாட்டிக்க எனர்ஜி ரஃபி, நீ இருந்தால நூபு பாட்டு பேட்டு வின்னு. கைஸ் நம்ம பேட்டு வின்னா இல்லை கைஸ், நம்மக்கிட்ட ஒரு ரோபாக்ஸ் கூட இல்லை. நினச்சின்னா ஒரு 10 ரோபாக்ஸ் அனுப்பிங்க, ஆனால் அனுப்ப மாட்டேங்க. எனக்கு கேட்க வர அசிங்கமாக இருக்கு. எப்படி கேட்க? அதெல்லாம் கொட்ட இடத்துல போட்டாங்க கைஸ். நோ பொலிட்டிகேஷன், இதுதான் பிளான் பண்ணி இல்லை. பொலிட்டிக்ஸ்லாம் இல்லை, நான் பிளான் பண்ணலப்பா. இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. கேம் ஆட வந்த இடத்துல ஒரு என்னடா பொலிட்டிக்ஸ்ன்னு கேட்டுறாதீங்க. சத்தியமாக பொலிட்டிக்ஸ் இல்லைங்க, நல்ல வீட்டு பையங்க. தரோம் பேக்கனே செத்து போகிறா. ஏன்னா Bronze 3 போனோம்டா இந்த வீடியோ முடிவுக்குள்ள கைஸ். அப்படி நம்ம Bronze 3 போனோன்னு இருந்துச்சு தான் நம்ம அப்பப்போ லைவ் போடலாம், ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணலாம். நம்ம ரேங்க்டு ஸ்ட்ரீம்ஸ் மேபி ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி இது சப்போர்ட் வைஸ் தான் நான் பார்க்க முடியும், எனக்கு எப்படி சப்போர்ட்டு நல்லா வருதா. நான் வந்து அப்பப்போ குவிட் பண்ணுவேன் யூடியூப்பை. குவிட் பண்ணிடலான்னு தோணும் நிறைய டைம். வந்து ஏன் குவிட் பண்ணணும் அப்படின்னு தோணும். இது நாட்டு சுட்டி வச்சுருக்கலே, எப்படி அது ஆட்டோமேட்டிக்காக வச்சுது? வாட் தி ஹெக்? ஓகே, ரேங்க்டு போட்ஸ் நான் கண்டிப்பாக அடிக்க மாட்டேன் 2 பேரும். தென் நோ வரிஸ். நல்லா ஆட கற்றுக்கணும்னு நான் நிறைய ட்ரைனிங் பண்ணேன். ஷூர், எஸ். ஓகே, லைவ் ஸ்ட்ரீம்ஸ் போடலாமான்னு யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலும் நான் வந்து நான் பண்ணுறேன். ஸோ லைக் டார்கெட் 10 ஒன்லி 10 நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும். வெறும் 10 லைக் தான். ஸோ ஸ்டேஷன் வேணாம். ஸோ அண்ட் நான் ரீசெண்டாக நோட்டீஸ் பண்ணேன், நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க, தமிழனுக்குள்ளே வந்து பார்க்குறீங்க. பட் யாருமே வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறதில்ல. எல்லாம் வரும் பாதி தான் பார்க்குற மாதிரி எனக்கு காட்டுது. அது கைஸ் ப்ளீஸ் இதை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ யாராவது ஒருத்தராவது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நினச்சி தான் நான் வந்து வீடியோவே இவ்வளோ நேரம் வந்து பேசுவேன். அப்படின்னா நான் எப்போ 10 நிமிஷம் வீடியோனா ரெடி பண்ணிட்டு நான் பாட்டுன்னு போக மாட்டேனா? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பாட்டுன்னு எப்போ வேணுமோ 10 நிமிஷம் வீடியோ கூட நான் ரெடி பண்ணிட்டு போகலாம். சரி கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கட்டும், எல்லாம் நல்லா பார்ப்பாங்களே, சரி இன்ட்ரெஸ்டோடு பார்க்கட்டும்னு வந்து நான் செய்கிறேன். பட் சி லைக் எனக்கு வியூஸ் வருது, வியூஸ் வந்து 1Kன்னு வருது. பட் டு பி ஃப்ராங்க், சி நான் வந்து டு பி ஃப்ராங்க் அண்ட் ஸோ லைக் நான் இது நோட்டீஸ் பண்ணேன். நான் வியூஸ் நிறைய வருது, ஆனால் ஏன் லைக்ஸ் வர மாதிரி யோசித்தேன். அப்புறம் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சேன். எஸ், எல்லாம் வீடியோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் பார்க்குறாங்க, அதுக்கு மேலே வீடியோ யாருமே பார்க்குறது இல்லை.
ஸோ அதை கண்டுபிடிச்சோல தான் நான் வந்து யூடியூபே குவிட் பண்ணலான்னு மாதிரி வந்தேன் ஆக்சுவலாக. அதெல்லாம் இனிமேல் நான் வீடியோ போட போகிறது இல்லை, குவிட் பண்ணிடலான்னு இருந்தேன். ஸோ நான் இது வீடியோ ஸ்டார்டிங்கே பண்ணியிருக்கணும். எஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்காத சீன்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கள், மொத்தமாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆனால் அதில் மொத்த எஃபர்ட்ஸும் போடுறோம், அது வேஸ்ட் ஆகக்கூடாது. எனக்கு பர்சனலாக வந்து ஹர்ட் ஆச்சு ரொம்ப. அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோல்ல நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். அதனால தான் நான் வந்து அந்த 1 month வீடியோவே போடல. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ எம் கேம் பேக். பட் இது திரும்பி இப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக நோ கம்மிங் பேக். திரும்பி கூட பார்க்க மாட்டேன் யூடியூபராக. ஐம் ஷூர் அபவுட் தட். ஸோ ஏன்னா இதில் இப்போது இப்படியானதான் நமக்கு லைக்ஸ் வரும். ஸோ அந்த லைக்ஸ் வந்து இப்போ யூடியூப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட்டு பேசிக். இப்போது ஒருத்தவங்க பார்க்குறாங்க, அவங்க லைக் பண்ணுறாங்கன்னா இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ இன்னும் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா, இன்னும் இது வந்து லைக் பண்ணாங்கன்னா இன்னும் அது ரெக்கமெண்ட் ஆகும். அந்த வீடியோ வந்து யூடியூபால் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ யூடியூப் என்ன நினைக்கும், ஸோ இட் காட் லாட் ஆஃப் லைக்ஸ், ஸோ இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். லைக் தட் வந்து யூடியூபே நினச்சி பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் வந்து நிறைய லைக்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க மாட்டுறாங்க, எப்படி லைக் போடும்? ஸோ இதான் லாஸ்ட் மேட்ச்சு. நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணுறேன். Is it headless? No. நான் வெறும் தொப்பி மட்டும் இருக்குன்னு நினச்சேன். தொப்பி மாத்தான் டக்குன்னு பார்த்தா மணிஷானிலோ கான், ஜஸ்ட் இன்ஸ்டன்ட் கான். ஸோ அண்ட் இட்ஸ் த எபிசோட் 1 ஆஃப் பிளேயிங் ரேங்க்டு. நான் ஆஃப்லைனில் ஆட போகிறேன் நிறைய. ஸோ எஸ், அண்ட் இப்போதைக்கு இந்த கோட்ஸ் நான் 2 நியூ கோட்ஸ் சொல்ல போகிறேன். எஸ், இது வந்து இன்னும் ஒர்க்கிங்கில் இருக்கான்னு தெரில. சில பேருக்கு ஒரு கோடு மோஸ்ட்லி தெரியும், சில பேருக்கு இந்த கோட் தெரியாது. ஓகே, ஸோ எஸ், ஸோ ஷாப் கொடுத்துட்டு நம்ம டெய்லியில் எனக்கு என்ன இருக்குது, எனர்ஜி பிஸ்டல்ஸ் நல்லது தான் இருக்குது கொஞ்சம். ஓகே, மோருக்கு போயிட்டு கோட்ஸ் போயிட்டு இந்த கோடு போடுங்க. ஸோ இந்த கோடு இன்னும் ஒர்க்கிங்கில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த கோட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஐயோ என்ன கோடு? ஐயோ சாரி கைஸ். ஐயோ so I don't know if this code still works. Definitely I don't know. Failed to redeem code, invalid. I think it's gone guys. Okay, sorry. Okay, இந்த கோடு வந்து போயிடுச்சு நினைக்கிறேன், ஆர்எல்ஸ் நான் தான் தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆஃப்டர்வர்ட்ஸ் ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஓ சாரி. This yes, okay, failed to redeem the code already used. Okay, ஸோ இதான் அந்த கோடு நான் ஃபஸ்ட்டு போட்டு தப்பானது. ஸோ இந்த கோடு யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா நான் ஆல்ரெடி ரிடீம் பண்ணிட்டனால எனக்கு வரல. ஓகேவா? அடுத்த கோடு வந்து இப்போ இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் அந்த கோடு. ஸோ இந்த கோடு வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ் ஷோ. ஸோ நான் போட்டேன்னானே இந்த டவுட் தான். ஓகே, ஆக்சுவலாக எண்டில் வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது, இது பண்ணிங்கன்னா வராது. இட்ஸ் ஆல்ரெடி யூஸ்டு, இது ஒரு கோடு. ஓகே, அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் டார்கெட் இஸ் 10. ஓகே, அண்ட் பை ஃப்ரம் லக்கி கேமிங் 25.
and bye. See you later.